பொது டெல்லியில் வந்து எங்களுக்கு எதுவுமே உதவியான தர மாட்டாங்க. புக்ஸு நோட்ஸு எதுவுமே தர மாட்டாங்க. அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இங்கே வந்து நான் இங்கே அப்புறம் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் இங்கே ஆயிடுச்சு. அப்போ இன்ஜினியர் தான் அப்பா இருந்தார். ஆனால் இப்போ இன்ஜினியர் இல்லை, இப்போ கூலி வேலை தான் பார்க்குறாரு. இங்கே வந்து எங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கூலில் சேர்ந்து அப்புறம் எங்களுக்கு அந்த மாதிரி நோட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து எங்களுக்கு புக்ஸு நோட்ஸு 4 செட் யூனிஃபார்ம்ஸு டாட்டர் செக்கப்ஸு அப்புறம் காலை உணவு திட்டம் மற்றும் மதியான உணவு திட்டம் மற்றும் முட்டையும் தருவாங்க. அந்த மாதிரி தந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த கஷ்டமும் இல்லாமல் நாங்கள் பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் அப்பாவோட ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போ கால் உடஞ்சிருச்சு. அப்போ வந்து கால் உடஞ்ச ட்ரீட்மெண்ட் பார்த்தது நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அம்மாவும் அப்புறம் அம்மா அப்பா ரெண்டுமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால நான் சிஎம் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு தமிழ்நாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்கே அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருந்தா அங்கே அவ்வளோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க கவர்மெண்ட். இங்கே அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கனால எனக்கு தமிழ்நாடு தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க தானே இந்த எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்புறம் இந்த ஃப்ரீ பஸ்ஸு எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லாமே அவங்க தானே பண்ணியிருக்காங்க. அப்புறம் காலை உணவு திட்டம் மதியான உணவு திட்டம் அவங்க தானே எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு சிஎம் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த கவர்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். சிஎம் ஐயாவுக்கு அப்புறம் கவர்மெண்ட்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சிஎம் சார் எனக்கு தமிழ்நாடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. டெல்லி அவ்வளோக்கு எனக்கு பிடிக்காது. நான் எல்லா குடும்பமும் நான் இங்கே தான் இருப்பேன். எங்கள் அப்பா அம்மா எல்லாமே நாங்கள் இங்கே தான் இருப்போம். எனக்கு தமிழ்நாடு தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ கூட ஸ்பீச்சில் சொன்னாங்க, ஒரு பெங்காலி ஜென்ஸ் இருந்தாங்களாம், அவங்களுக்கு 2 காயுமே உடஞ்சி போச்சோம். அதனால நல்லா ட்ரீட்மெண்ட்டு பார்த்துக்கிட்டாங்களா. அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இவங்க அந்த காரங்க, அதனால நாங்கள் பண்ண மாட்டோம் அந்த மாதிரினா இல்லை.